ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிறப்பு பூஜை வழிபடு முருகன் கோயிலில் வந்து சிறப்பு பூஜைக்கு கொடுத்துருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங்காகவே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதோட வ்ளாகும் அப்புறம் நான் வீட்டில் சாமி கும்பிட்டது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வர வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 விரதம் பழனிக்கு. காலையில் எழுந்திரிச்சு நான் பேசினேன், ஆனால் வாய்ஸ் எதுவுமே அதில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் நான் திருப்பியும் ரெக்கார்ட் கொடுக்குறேன் அந்த வீடியோவுக்கு. மார்னிங் ஒரு 5 o'clock கிட்டே எந்திரிச்சு இன்றைக்கி வந்து முருகன் கோயில் சிறப்பு பூஜை கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக கிளம்புறதுக்காகவே இன்றைக்கி 5:30க்கெலாம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எப்போவுமே வந்து பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன். இன்றைக்கி ஹெட் பாத் எடுக்கணும் அப்படின்றதுனால சுடு தண்ணி போட்டு குளித்தேன். சாமியும் இப்போ தான் எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் குளிக்க போகலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போய் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வாசலில் போய் கோலம் போட்டுட்டு வீட்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் குளிக்கலான்ட்டு ரெடியானேன். அதுக்குள்ளே வந்து சாமி வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு பிரசாதத்துக்கு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டது என்னால் வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா நாங்கள் அவசர அவசரமாக கிளம்புனோம். சரியான பனி வேறு. கோயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட பூஜை நடந்து அபிஷேகம்லாம் பார்த்துட்டு புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு மாலை போட்டாங்க ஐயர், அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 7:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குக்கிங்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம மதியானத்துக்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டில் இந்த துணி துவைக்கிற வேலை அந்த வேலையெல்லாம் பார்க்குறனால நம்ம குக்கிங் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் முடிச்சுட்டு சாதம் மட்டும் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. இடையில வந்து தங்கமயிலேருந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க, வசந்தம் ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்கிட்டு இருக்கும்போது சரியான மழை. அதுக்கப்புறமேட்டு லன்ச் வீடியோ எடுத்துகிட்டு 2 மணிக்கு தான் சாமி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பிரசாதத்துக்கு வந்து எதுவுமே நான் ஊற வைக்கல, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் அக்கா வந்து வெளியில் போயிட்டாங்க, பசங்க மட்டும் ஸ்கூல் விட்டு வந்துருந்தாங்க. சரி, நானும் ரொம்ப நாள் அந்த கார்ன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி, பட்டர் கார்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த பாப்பாங்களுக்கும் சேர்த்து பண்ணேன். அந்த அக்கா துணி வேறு எடுக்க சொன்னாங்க, நான் அதையும் மறந்துட்டேன். மழை வேறு பேஞ்சிருச்சு. அப்புறம் அந்த அக்காட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்கார்ன் செஞ்சு நானே ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டோம். அவளுக்கு பாப்பா கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து பிரசாதமாக நான் எதுவுமே செய்யலனால ஒரு லட்டுவும் நட்ஸ் எல்லாமே வச்சு 2 வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சைடில் கந்த சஷ்டி ஓடிட்டு இருந்துச்சு. சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பாப்கார்னையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் விஷயமாக அவர் வெளியில் போயிட்டார். ஸோ இன்றைக்கி இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. டே 3 நல்லபடியாக விரதம்லாம் முடித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கான டே வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் டின்னர் வந்து தோசையும் மதியானம் வச்ச வெஜிடபிள் குருமாவும் தான். ஸோ என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from பவித்ரா.